Next slokam, shloka number 17. Tadbuddhayastadaatmanaha tannishtastatparayanaha गच्छन्त्य पुनरावृत्तिं ज्ञाननिर्धूतकल्मषाः. ஸோ சொன்ன மாதிரி இந்த 13வது ஸ்லோகத்துலேருந்து 21வது ஸ்லோகம் வரைக்குமே ஃபுல்லாக ஞான யோக டாப்பிக்கை தான் கிருஷ்ணர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறார். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சாதனாஸ்லாம் பேசுகிறோம்ல, அதனுடைய ஸ்டேஜஸை வந்து நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எப்படி வந்து ஒரு பர்சன் எல்கேஜி டு ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ராவல் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ வந்து அதே ஆர்டரில் கிருஷ்ணர் வந்து சொல்லாததுனால நாம் இப்போ என்ன பண்ணுவோம், அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை நாம் வந்து இப்போது ரீஅரேஞ்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரீஃப்ரேஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, தத் பராயணாகா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற கடைசி வார்த்தை தத் பராயணாகா. தத் அப்படின்னா இந்த இடத்துல தத்துன்றது வந்து ஒரு ப்ரோனம், எதை வேணாலும் அது குறிக்கலாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல தத் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறது? ஆத்மா. ஆத்மா ஐய அது வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ தத் பராயணாக அப்படின்னா ஆத்மாதான் என்னுடைய அல்டிமேட் கோல். என்னோட லைஃபோட அல்டிமேட் கோல் என்னன்னா ஆத்மா ஐய தெரிஞ்சுக்கிறது. இப்போ கரண்ட்டாக நாம் வந்து எந்த ஐ நான் நினச்சிட்டு இருக்கேன்? அகங்கார ஐ தான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இல்லையா. இப்போ இந்த அகங்கார ஐ என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போது அப்படின்னா, இந்த அகங்கார ஐ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, தன்னை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் தன்னுடைய ஹாப்பினஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அது மாதிரி எப்படி பண்ண முடியும் நம்மளால்? ஆல் த டைம் நமக்கு வேணுங்கிற செட்டப்பே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமானா இருக்காது. செட்டப் அப்படின்னு சொன்னாலே அது என்ன ஆகும்? அப்செட் ஆகும். அது அப்செட் ஆச்சுன்னா நம்ம மனசு அப்செட் ஆகிடுறது. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நான் எப்படி நினைக்கிறேனோ அது மாதிரி தான் இந்த பர்சன் என்கிட்ட பேசணும். எப்படி அது பாசிபிள்? நான் நினைக்கிற மாதிரியே என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கும் அது நடக்காது. இன்னொருத்தரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம் சொல்கிற பேச்சை நம்ம பசங்க கேட்குறதே இல்லைல்ல. ஆனால் நமக்கு வந்து அந்த பசங்க நாம் சொல்கிற பேச்சை கேட்டுடணும். அப்புறம் எல்லா நேரத்துலையும் நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி அவள் வந்து எனக்கு ரியாக்ட் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். அது நடக்காது. இப்போ நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற இன்சிடென்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால்தான் வந்து சாஸ்திரம் சொல்கிறது சர்வம் பரவசம் துக்கம் அப்படின்னு சொல்கிறது. சர்வம் பரவசம்னா பரன வெளி விஷயங்கள்னு அர்த்தம். வசம்னா என்ன அர்த்தம்? அதோடு நான் அட்டாச் ஆகியிருக்கேன்னு அர்த்தம். அது மேலே நான் டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்னு அர்த்தம். அப்போ வெளி விஷயங்கள் மேலே நான் டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? துக்கம். அதனால தான் சர்வம் பரவசம் துக்கம், ஆத்மவசம் சுகம். ஸோ எப்போ பாரு எதையாவது ஆர் யாரையாவது நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். இப்போ கூட நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம கிளாஸ்லாம் கேட்குறோம்ல, நம்ம கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போதே நமக்கு என்ன தோணும், இந்த பாயிண்ட்டை
நம்மளோட குழந்தைகள் கேட்டால் எப்படி இருக்கும், நம்ம பசங்க கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன் அப்படி நமக்கு தோன்றுறது? நான் கரெக்டாக இருக்கேன், நான் எப்போவுமே சூப்பர், என்னால் எங்கள் வீட்டில் பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது. பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா என்னை தவிர பாக்கி பேர்னால தான் இந்த பிரச்சனை ஏற்படுறது. அதனால அவளும் இதையெல்லாம் கேட்டால் அவளாலையும் வந்து பிரச்சனை ஏற்படாமல் என்ன அட்லீஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு ஏற்ற மாதிரி அவளும் நடந்துப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நாம் வந்து இந்த மாதிரி நமக்கு அந்த தாட்டே வருது. ஸோ நிறைய பேர் வந்து பாவம் தெரியவே தெரியாது அவளுக்கு, 90 இயர்ஸ் ஆன போது கூட தெரியாது, யாரையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ லைஃபோட ஃபேக் எண்டில் தான் ப்ராபப்ளி அவளுக்கு வந்து இவ்வளோ வருஷம் நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னு தப்பித்தவறி என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சா அவள் என்ன கண்டுபிடிப்பா, ஒருத்தரையும் என்னால் மாற்ற முடியலை. அப்போ எது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் வந்து செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து வெளி விஷயங்கள்லேருந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற அறிவு முதல்ல நமக்கு ஏற்படணும். இப்போ வெளி விஷயங்கள் இருந்தாலும் ஆர் இல்லைனாலும் எனக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கணும், ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். இதுக்கு பேர் இன்னர் ஃப்ரீடம். இந்த இன்னர் ஃப்ரீடமை தான் நாம் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் பிரம்மன். அப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நாம் அடையிற விஷயம் இல்லை. செத்து போனதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு பேர் மோக்ஷம் கிடையாது. மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் த கெப்பாசிட்டி டு பி கம்ஃபர்டபுள் ஈவன் வென் the situations are not to my expectation. அப்போ அதோட அட்வான்டேஜ் என்ன? இந்த மாதிரி இருந்தால் என்ன எனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, எனக்கு ஃப்யூச்சரை பற்றின பயம் இருக்காது. ஆங்ஸைட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை விட்டு போயிடும். ஏன்னா எனக்கு எதை வேணும்னாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான மனப்பக்குவம் இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சர் என்னோட பூர்ணத்துவத்தை டிசைடு பண்ணலை. அதனால தான் பார்த்தோம், ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி ந காம காமி. இது வந்து சோ லாங் அகோ நம்ம படித்த செகண்ட் சாப்டரில் வர ஒரு ஸ்லோகம். என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகம்னா, இந்த சமுத்திரம் இருக்குல்ல, ஓஷியன்னு சொல்கிறோமே, அது வந்து அதனுடைய ஃபுல்னஸ் இருக்குல்ல, இந்த சமுத்திரம் ஃபுல்லாக என்ன இருக்குது, ஜலம் இருக்குது, அது கண்டென்ட்டாக ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த ஃபுல்னஸுக்கு அந்த சமுத்திரம் நதிகளை டிபெண்ட் பண்ணுறதா. அதில் நிறைய நதிகள் வந்து சங்கமமாக மாறுதுல்ல, அந்த நதிகளை டிபெண்ட் பண்ணியா சமுத்திரத்தினுடைய ஃபுல்னஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் காவேரியோ கங்காவோ வந்து சமுத்திரத்துக்கிட்ட நான் தான் உனக்கு வாட்டரே சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா சமுத்திரம் என்ன பதில் சொல்லும்? ஒன்றுமே பதில் சொல்லாது. ஏன்னா சமுத்திரத்துக்கு தெரியும் நதிகளுடைய வாட்டர் சப்ளை எனக்கு தேவையே இல்லை, நதிகள் எனக்கு வாட்டர் சப்ளை பண்ணல. ஆக்சுவலாக என்ன நடக்கிறது, நான் தான் அந்த நதிகளுக்கே வாட்டரை கொடுக்குறேன். ஏன்னா சமுத்திரத்துலேருந்து தான் இவாப்ரேட் ஆகி மழை மேகங்களாகி மழை பொழிஞ்சு அந்த அக்யூமுலேட்டட் மழை தண்ணி தான் நதியாக பிரவாகமாக ஓடுறது இல்லை. அப்போ சமுத்திர ஜலம் ஆல்வேஸ் ஃபுல். சமுத்திரம் எப்போவுமே பூர்ணமாக இருக்கும். அதில் நதி வந்து கலக்கிறதோ கலக்கலையோ இல்லை, இந்த ஈவன் த குவாலிட்டி ஆஃப் தி ரிவர் இருக்குல்ல, அது கூட சமுத்திரத்தினுடைய ஃபுல்னஸை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நமக்கு தெரியும் கங்கையும் சமுத்திரத்தில் கலக்கிறது, கூவமும் சமுத்திரத்தில் கலக்கிறது. இது எதுவுமே வந்து சமுத்திரத்தை அஃபெக்ட் பண்ணாது. அது மாதிரி அகம் பூர்ணகா, ஆத்மா ஆகி இருக்கே அது பூர்ணகா, ஓஷியன் மாதிரி. அப்போ
இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ரிவர்ஸ் மாதிரி. என்னோடய லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கிறதுல சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், சிலது படுதிராபையாக இருக்கும், அதெல்லாம் ஏன் தான் வந்ததுன்னு இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது இல்லை, ஆர் எக்ஸ்பீரியன்ஸே கூட இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் அகம் பூர்ணகா, ஓஷியன் மாதிரி அகம் பூர்ணகா. நான் எப்போவுமே வந்து பூர்ணகா. இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நமக்கு இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லை? ஒன்ஸ் நான் வந்து இந்த ஃப்ரீடம் உடைய மகிமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இது கிளியராக புரிஞ்சுடுது அப்படின்னா, நான் வந்து என் லைஃப்பில் இனிமேல் வேறு யாரையுமே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்னால் யாரையும் மாற்றவே முடியாது. நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், வேர்ல்டை மாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ரிலேட்டிவ்ஸை மாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்னோடய ஆஃபீஸில் இருக்கிற சிச்சுவேஷனை எல்லாம் மாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாமே இப்போ விட்டுடுவேன். இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிடுதுன்னா பாக்கி பேரை மாற்றுறதை விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்னோடய எய்ம் இப்போ என்ன ஆகிடும், என்ன மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அதுவும் அந்த அகங்கார ஐ இருக்குல்ல, எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணுற அந்த அகங்கார ஐ நான் இல்லை, ஆனால் நான் ஆத்மா ஐ அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ இப்படி எப்போ நாம் வந்து சேஞ்ச் ஆகிறோமோ அப்போ தான் ஆக்சுவலாக நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஆகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு டைரக்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தத் பராயணாக அப்படின்னா அந்த கோல் வந்து இப்போ தான் செட் ஆகிறது. இப்போ வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் ஆர் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் வந்து யாரையும், வீட்டில் இருக்கிற யாரையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இனிமேல் முயற்சி பண்ண மாட்டேன். என்னோடய அம்மா அப்பா, ஸ்பௌஸு, சில்ட்ரன் யாரையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஸோ நான் சேஞ்ச் ஆகணும். ஒன்ஸ் அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா தத் புத்தயா. நான் என்ன பண்ணுறேன், இப்போது சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வரேன். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணி ஆகணும், என்னோடய ஹையர் ஐயை டிஸ்கவர் பண்ணணும். என்னோடய ஹையர் ஐயை பற்றி எதை எனக்கு சொல்லிக் கொடுக்கறது, சாஸ்திரம் தான் அதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது. இப்போ புத்தி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஞானம். தத் புத்தி அப்படின்னா தத்துனா என்னன்னு பார்த்தோம், ஆத்மான்னு பார்த்தோம். அப்போ தத் புத்தினா ஆத்ம ஞானம். அப்போ கிருஷ்ணர் வந்து இதுக்கு நடுவில் இருக்கிற கர்மயோகம் பற்றிலாம் இங்கே சொல்லவே இல்லை. ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ராட் அவுட்லைன் தான் கொடுக்குறார். நடுவில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி கிருஷ்ணர் இங்கே சொல்லலை. அதனால் நாம் எதை எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கணுமோ அதையெல்லாம் போட்டுக்கணும். இப்போ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த யோக்கியதா வரா மாதிரி நாம் வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த யோக்கியதா வந்த பர்சன் ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணினார் அப்படின்னா அவர் எதை டிஸ்கவர் பண்ணுவார், இப்போது ஹையர் ஐயை டிஸ்கவர் பண்ணுவார். அதுதான் தத் புத்தி, ஆத்ம ஞானம் அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. அப்புறம் என்ன ஆகும், இப்போ ஹையர் ஐயை டிஸ்கவர் பண்ணியாச்சு. என்னதான் அந்த ஹையர் ஐயை நான் வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிட்டாலும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழைய பழக்கம்டா பேராண்டி அப்படின்னு சொல்லுவாள்ல, என்னுடைய ஓல்டு ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜன்மாந்திர பழக்கம் இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திருப்பியும் நான் என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னா அகங்கார ஐயோடையே என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். நான் ஒரு அம்மா, நான் ஒரு அப்பா, நான் தாத்தா இப்படின்னு நான் வந்து திருப்பியும் அதை அந்த பழைய விஷயத்தையே வந்து கண்டினியூ பண்ணுவேன். இதெல்லாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எதை பேஸ் பண்ணி எனக்கு கிடச்சிருக்கு, ஆக்சுவலாக இந்த சரீரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் இல்லையா. இப்போ அதே பழைய பழக்கம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருந்தேன், நான் தான் இந்த பாடின்னு நினச்சிருந்தேன் இல்லையா. இப்போ நான் வந்து இந்த பாடி கிடையாது, ஹையர் ஐ அப்படின்னு தெரிஞ்சுட்டாலும் இந்த பழைய ஐடென்டிஃபிகேஷன் இப்போது கண்டினியூ ஆகும். எப்படி வந்து இந்த
சில வருஷங்களுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ்னால அடிமையாக்கப்பட்டோம்ல. அப்போ இப்போ கூட எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்ததுனால தான் நமக்கு வந்து ட்ரெயினை போட்டான், பஸ்ஸு விட்டான், அதெல்லாம் அவன் கொள்ளையடிச்சுன்னு போகிறதுக்காக போட்டான். அப்புறம் அவன் வந்து தான் நம்மளுக்கு படிப்பு கொடுத்தான். ஏன் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி நாம் வந்து எதுவுமே பண்ணலையா? கோவிலில் அவ்வளோ பெருசாக கட்டியிருக்கா? அதெல்லாம் வந்து நாலேஜ் இல்லாமல் எப்படி பண்ணியிருக்க முடியும்? படிப்பு இல்லாமல் எப்படி வந்து இருந்திருக்க முடியும்? எவ்வளவோ குருகுலங்கள்லாம் வந்து எவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் குருகுலங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறோன்னா, அடிமை புத்தி அப்படியே ஊறி இருக்குல்ல, நம்ம ரத்தத்துலேயே ஊறி இருக்கு, இந்த அடிமையாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி இந்த அகங்கார ஐயோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற விஷயம் நம்மளோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கிறதுனால, என்னதான் நாம் வந்து அந்த ஹையர் ஐயை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் இந்த விஷயம் கண்டினியூ ஆகிறது. அப்போ எப்படி நான் வந்து புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போது அப்படின்னா, நான் வந்து சம்சாரி, எனக்கு ஒரு ஹையர் ஐ இருக்கான், இப்படி தான் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஹையர் ஐயை நான் புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறத எப்படி இப்போ சொல்லுவேன்னா, நான் சம்சாரி, ஆனால் எனக்கு ஒரு ஹையர் ஐ ஆத்மான்னு ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஆத்மா ஐ அசம்சாரி, இப்படின்னு தான் இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதனால இப்போ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் சாதனா? என்னை வந்து இப்போ நான் ட்ரெயின் பண்ணிக்கணும். என்ன ட்ரெயின் பண்ணிக்கணும்? அந்த லோவர் ஐலேருந்து ஹையர் ஐக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறதை நான் இப்போ ட்ரெயின் பண்ணிக்கணும். அந்த ஃபாதர் ஐ, ஒய்ஃப் ஐ, மதர் ஐ அதெல்லாம் இருக்குல்ல, அந்த பிஹெச்டி ஐ, மேனேஜர் ஐ, அது எல்லாமே என்ன ஐன்னா அகங்காரா ஐ. இதெல்லாம் விட இப்போ நான் வந்து கிளாஸ் கேட்குற ஐ இருக்குல்ல, அது கூட என்னது அகங்காரா ஐ. அப்புறம் நான் வந்து அவ்வளோ பெரிய தீவிர பக்தன், நான் பகவானுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, கோவிலுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் என்னது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈகோன்னு அர்த்தம். அதான் சாஸ்திரம் சொல்கிறது, தியஜ தர்ம அதர்மம் ச உபே சத்யான்ருதே தியஜா உபே சத்யான்ருதே தியக்த்வா ஏன தியஜதி தத்யஜா. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறா அப்படின்னா, இப்போ ஒரு சன்னியாசியை எடுத்துடணும் அப்படின்னா, சன்னியாசினாலே என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் துறந்தவர், எல்லாத்தையும் ட்ராப் பண்ணினவர்ல. இப்போ சாஸ்திரம் கேட்குறது எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்கிறியே, எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிற நோஷனை நீ விட்டுட்டியா? ஏன தியஜதி தத் தியஜா, எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறல்ல, எல்லாத்தையும் விட்டுட்ட ஐ நானேன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மிஷின் இருக்கல, அதையும் நீ ட்ராப் பண்ணு. ரொம்ப கஷ்டம் இல்லை? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன், கீதா 18 சாப்டரும் முடிச்சுட்டேன், பிரம்மசூத்திரம் முடிச்சுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கூட என்னது? அகங்காரா ஐ. ஆத்மா ஐயை டிஸ்கவர் பண்ணுறது கூட ஈஸி, ஆனால் அந்த அகங்காரா ஐயை ட்ராப் பண்ணுறது இருக்குல்ல, வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? தத் ஆத்மனஹா, ஹையர் செல்ஃபோட நீனு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உன் மைண்டுக்கு ட்ரைனிங்கை கொடு. நீ அகங்கார ஐ கிடையாது, நீ கிளாஸ் எல்லாம் கேட்டு புரிஞ்சுட்டியே அந்த ஆத்மா ஐ நீனு, அதோட ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஸோ ததாத்மனஹா, அதுக்கு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்நியாச ஆசிரமம் அப்படிங்கிறதுலாம் எதுக்கு கொடுத்துருக்கான்னா, ரிலேட்டிவ்லி அவளுக்கு டிபெண்டன்சிஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் இல்லையா. ரிலேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் ப்ராப்ளம்ஸும் வந்து கம்மியாக இருக்கும்ல. ஏன்னா ஒவ்வொரு ரிலேட்டிவோடு நாம் வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கும்போது ஒரு அகங்கார ஐ வந்து நாம் ஆக்சுவலாக இன்வோக் பண்ணுறோம். பையன் அப்படின்னா ஒரு மதர் ஐ வந்து இன்வோக் ஆகுது, அம்மா அப்படின்னா டாட்டர் ஐ வந்து இன்வோக் ஆகுது இல்லையா. ஸோ ஒவ்வொரு ரிலேட்டிவுக்கும் ஒரு அகங்கார ஐயை வந்து இன்வோக் பண்ணுறோம். ஸோ ட்ரெடிஷனில் அதனால சந்நியாச ஆசிரமம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ அதை ப்ராக்டிக்கலாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாததுனால நாம் மென்டல் சந்நியாசம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
இன்ஃபேக்ட் சாஸ்திரம் சொல்கிறது நான் சந்நியாசி, நான் குரு, நான் சிஷ்யா அப்படின்னு சொல்கிறது கூட தப்பு. அதனால தான் பிதானைவ மேனைவ மாதான ஜன்ம ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யா, குருவும் கிடையாது சிஷ்யாவும் கிடையாது. இது எல்லாமே எதனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்துன்னா பாடியுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்ல இருந்து தான் குரு சிஷ்யா அம்மா அப்பா இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே பில்ட் ஆகிறது. அதனால் இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு போய் நான் ஒய்ஃப் கிடையாது, நான் உன் ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு எல்லாம் டயலாக்லாம் போய் விடுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா புதுசாக நாம் ஒரு விஷயத்த இங்கே வந்து கற்றுட்டோன்னா போய் அங்கே சொல்லிடுவோம் இல்லையா. வீட்டில் போய் இதை சொன்னால் என்ன ஆகும்? ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, இப்போ நாம் இங்கே வந்து படிக்கிறோம், அதனால் எந்த ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கும். வீட்டில் அவன் வந்து கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவளுக்கு என்ன சொல்கிறோன்னே புரியாது இல்லையா. திடீர்னு வந்து என்ன நம்மளை வந்து டிஸோன் பண்ணுறாளே அப்படின்னு ரொம்ப ஹர்ட் ஆகிடுவான். அதனால வீட்டிலலாம் போய் இதெல்லாம் எதுவுமே வந்து சொல்லக்கூடாது. இது எல்லாமே நம்மளுடைய இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போது ஹையர் நேச்சரை ஒன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு போனால் எப்படி இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, என்னோடய ரோலை நான் நல்லா ப்ளே பண்ணுவேன். ஹையர் நேச்சர் ஐ தான் நான், ஆனால் கரண்ட்டாக இப்போது ஒய்ஃப் ரோல் ப்ளே பண்ணணும், ஹஸ்பண்ட் ரோல் ப்ளே பண்ணணும், அப்பா ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த ரோல் ப்ளே பண்ணும் பொழுது இன்னுமே நல்லா எஃபிஷியண்ட்டாக நம்மளால் அந்த ரோலை ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் வந்து பண்ணுறது ரோல் ப்ளே அப்படின்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு பேர் நிதித்தியாசனம். தத் ஆத்மனஹா. ஸோ இந்த நிதித்தியாசனத்தை டெலிபரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்குன்னே நிறைய ஸ்லோகங்களை சங்கரர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதில் ஒரு ஸ்லோகம் தான் நிர்வாண ஷட்கம். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே. நான் வந்து இந்த மனசு கிடையாது, புத்தி கிடையாது, அகங்காரா கிடையாது. அப்போ நான் யார்? சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அப்போ இந்த உடம்பை பார்க்கும் போதெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இது நான் டெம்ப்ரரியாக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த மனசு புத்தி இதெல்லாம் கூட என்னது? டெம்ப்ரரியாக நான் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் இது எதுவுமே கிடையாது. இப்படியே வந்து இனிஷியலாக டெலிபரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு நாளைக்கு அது நேச்சுரலாக ஆகிடும். இப்போ வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே ஒரு பேர் வைப்பாள். நம்ம எல்லாருக்குமே வந்து பிறந்த உடனே ஒரு பேர் வைப்பாள். அப்புறம் என்னாகும், கொஞ்சம் காலம் வந்து ஒரு அந்த இனிஷியல் இயர்ஸ்லேயே வந்து இந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு நம்ம படுத்திட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவா? ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்ச உடனே அந்த ஜோசியர் சொல்லுவார், இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த நட்சத்திரம் இந்த தேதியில் பிறந்துக்கிற குழந்தைக்கு யாராவது போய் இந்த லெட்டரில் ஆரம்பிக்கிற பேரை வைப்பாளா, நீங்கள் வந்து பேரை மாற்றுங்கோ அப்படின்னு இந்த நியூமராலஜிஸ்ட் வாட் எவர் ஏதோ ஒன்று சொல்லுவாள். இப்போ அந்த குழந்தைக்கு பேரை மாற்றிருப்பாள். இப்போ அந்த புது பேரை சொல்லி கூப்பிட்டா அந்த குழந்தை இப்போ திரும்பி பார்க்குமானா, ஃபஸ்ட்டு டே மாற்றின்னு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். புது பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த குழந்தை திரும்புமா? யாரையோ கூப்பிடுறா அப்படின்னு நினச்சிக்கோ. ஏன்னா அதுக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகியிருக்க? பழைய பேர் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அப்போ அந்த புது பேர் அந்த குழந்தையோட மனசில் ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை இப்போ டெலிபரேட்டாக இப்படி கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்கணும், இப்படி கூப்பிட்டா நம்மளை தான் கூப்பிடுறா அப்படின்னு அந்த குழந்தை இப்போ தன்னை ட்ரெயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் சேஞ்ச் இருக்குல்ல, பேர் மாற்றுறது ஈஸியாக நடந்துடும். ஆனால் இன்டர்னல் சேஞ்ச் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி அந்த உள்ளுக்குள்ள அந்த சேஞ்ச் இப்போ சப்போஸ் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தன்னிஷ்டாகா. அந்த ஹையர் நேச்சரை நான் தான் அப்படின்னு என்னுடைய மனசில் இப்போ ஆழமாக பதிஞ்சு போயிடுது அப்படின்னா அதுக்கு பேர் தன்னிஷ்டாகா. அப்போ ஹையர் நேச்சர்லையே நிலச்சி இருக்கிறது. இப்போ நம்ம பேரை கூப்பிட்டா திரும்பி பார்க்குறோம்ல யோசிக்காம, அந்த மாதிரி அகம் ஆத்மா அப்படின்னு நம்மளுடைய ஆழ் மனசில்
நன்னா அது பதியணும். அப்போ 4 ஸ்டேஜஸை கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஒன்று வந்து ஹையர் செல்ஃப், அதுதான் என்னுடைய கோல். அந்த கோலுடைய வேல்யூவை முதல்ல நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்ன, அந்த ஹையர் செல்ஃபையே டிஸ்கவர் பண்ணுறது. மூணாவது ஹையர் ஐயோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம மைண்டுக்கு நாம் ட்ரைனிங்கை கொடுக்கணும். நாலாவது ஹையர் செல்ஃபோடு இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் இப்போது நேச்சுரலாக ஆகிறது. ஸோ இப்படி 4 ஸ்டேஜஸை கோ த்ரூ பண்ணுற மக்களுக்கு என்ன ஆகும், அவளை வந்து சாஸ்திரம் வந்து பிரம்மனிஷ்டா அப்படின்னு அவளுக்கு பேர் கொடுக்கறது, ஆர் ஆத்மனிஷ்டா அப்படின்னும் அவளுக்கு பேர். ஸோ அவளுக்கு இப்போ என்ன ஆகிறது, ஞான நிர்தூத கல்மஷாகா அப்படின்னா எல்லா விதமான இம்ப்யூரிட்டிஸும் அவளை விட்டு போய்டுறது. அப்போ இந்த ஞானம் எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் வாஷ் பண்ணிடுறது. ஸோ என்னெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது அவகிட்ட அப்படின்னா, இக்னோரன்ஸ் இருந்தது. இக்னோரன்ஸுங்கிறது ஒரு இம்ப்யூரிட்டி, அறியாமை. அதுக்கப்புறம் இப்போ இந்த அறியாமை போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரம் படிக்க வரோம் இல்லையா. இந்த சாஸ்திரம் படிக்கும் பொழுதே பேரலாக என்னாகும், நிறையா டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா. இப்போ இது சொல்கிறது ஓகே, ஆனால் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் நம்மளுக்கு வருதில்ல, அது எல்லாமும் கூட இம்ப்யூரிட்டி, சம்சயம் அப்படின்னு பேர் டவுட்டுக்கு. அதுக்கப்புறம் என்னது, நம்மளுடைய ஹேபிச்சுவல் வாசனாஸ் இருக்குல்ல, இந்த தேக அபிமானம்லாம் கண்டினியூ ஆகிறதே, அதுவும் ஒரு இம்ப்யூரிட்டி. இப்போ 3 விதமான இம்ப்யூரிட்டிஸை இங்கே மென்ஷன் பண்ணுறார் கிருஷ்ணர். ஒன்று வந்து அஜ்ஞானம், இன்னொன்று வந்து சம்சயா, மூணாவது விபர்யயா. விபர்யயானா அந்த ஓல்டு ஹேபிட்ஸ், பழக்க வழக்கம், வாசனாஸ். இப்போ இக்னோரன்ஸ், டவுட், அப்புறம் அந்த ஹேபிட்ஸ், இந்த 3 வந்து கல்மஷாக்கு கீழே வரும். இந்த கல்மஷா எல்லாம் இப்போ என்ன ஆகும், நிர்தூதம் அப்படின்னா வைப்ட் அவுட். எதனால், ஞானத்தினால இது எல்லாமே இப்போ வாஷ்ட் அவுட். இதுக்கு பேர் ஜீவன் முக்திஹி. இப்போ இந்த மாதிரி ஜீவன் முக்தாஸ், அதாவது இந்த ஞானத்தை நிஷ்டா பண்ணின இந்த பர்சன் அவளுடைய பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த தேகத்தோட கண்டினியூ பண்ணுவா. அப்புறம் இந்த தேகம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அபுனராவிருத்திம் கச்சந்தி. அபுனராவிருத்திம்னா அவளுக்கு புனர்ஜென்மம் ஏற்படுறது இல்லை, அப்படின்னா அவளுக்கு விதேக முக்தி கிடைக்கும். புனராவிருத்தினா இந்த இடத்துல விதேக முக்தி. ஸோ நம்ம பார்க்குற இந்த 5வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்திலேருந்து நமக்கு ஞான யோகம் டாப்பிக்கை பார்த்துட்டு வரோம். ஸோ 5th சாப்டருடைய சென்ட்ரல் தீம் வந்து ஞான யோகம். ஸோ இந்த ஞான யோகம் மட்டுமே நமக்கு வந்து அந்த இன்னர் டிட்டாச்மெண்ட்டை கொடுக்கும். ஆந்திர சந்நியாசம் அது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஞான யோகத்தினால மட்டுமே கிடைக்கும். இப்போ அந்த இன்னர் ரினன்சியேஷனு தான் உண்மையான சந்நியாசம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் சந்நியாசம் இருக்குல்ல, வெளியில் வந்து சில விஷயங்களை எல்லாம் நாம் வந்து ரினவுன்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து யார் ரினவுன்ஸ் பண்ணுறாலும் அவளை தான் நாம் வந்து சந்நியாசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ என்ன தான் வந்து சில விஷயங்களை எல்லாம் ரினவுன்ஸ் பண்ணினாலும், இப்போ அவள் தங்கிறதுக்கு டெஃபினட்டாக ஒரு வீடு இருக்கணும், சாப்பிட்றதுக்கு டெஃபினட்டாக யாரையாவது வந்து டிபெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, ஃபிசிக்கல் லெவலில் அது நாட் பாசிபிள். ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ண முடியுமானா, எஸ் முடியும். எப்போ, இன்டர்னல் ரினன்சியேஷனில் கம்ப்ளீட்டாக நம்மளால் எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இன்டர்னல் சந்நியாசம்னா என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இன்டர்னல் ரினன்சியேஷன். அது எப்படி இன்டர்னல் ரினன்சியேஷன் ஆகும்? என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னது, ஆத்மா, ஆத்மா தான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி வந்து இன்டர்னல் ரினன்சியேஷன் ஆகும்?
இப்போ வந்து ஆகாசம் இருக்குது இல்லையா? ஆகாசம்னா என்னது? ஸ்பேஸ். இப்போ ஆகாசம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணுறது. இப்போ ஆகாசத்தில் தான் எல்லாமே இருக்குது, எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஆகாசத்தில் தான் இருக்குது. ஆனால் ஆகாசம் எதனோடவும் சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லை. கரெக்டு தானே? இப்போ சப்போஸ் வந்து ஆகாசம் மட்டும் எதோடையோ வந்து கனெக்டட் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து இப்போ இந்த பெண்ணோட ஆகாசம் கனெக்டட் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ பெண்ணை மூவ் பண்ணும் பொழுது ஆகாசமும் வந்து இப்போது மூவ் ஆகணும். ஆனால் நமக்கு தெரியறது ஆகாசம் மூவ் ஆகிறது இல்லை. ஏன் ஆகாசம் மூவ் ஆகிறது இல்லை? அது வந்து ஆல் பர்வேடிங், அதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸு இல்லை. அப்போ ஆகாசம் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுறது, ஆனால் எதனோடவும் சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லை இல்லையா? அதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்டில் என்ன அப்படின்னா அசங்கஹா அப்படின்னு பேர். ஆனால் ஆகாசம் எப்படி இருக்கு? ஒரு ஆப்ஜெக்டோடையும் க்ளோஸாக இருக்குது, ஆனால் எதனோடவும் அது கனெக்டட் இல்லை, சம்பந்தப்படுத்திக்கல. இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா மூவி ஸ்க்ரீன், டிவி ஸ்க்ரீன், எது வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது? அந்த படம் வந்து ஸ்க்ரீனோட எவ்வளோ க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கு? படம் வந்து வெரி க்ளோஸ் டு த ஸ்க்ரீன். இன்ஃபேக்ட் ஸ்க்ரீன் இல்லைன்னா படம் இல்லவே இல்லை. ஆனால் அந்த ஸ்க்ரீன் இஸ் நாட் கனெக்டட் டு தி மூவி. எப்படி சொல்கிறோம்? இப்போ மூவியில் வந்து நிறைய விதவிதமான சீன்ஸ்லாம் வருது இல்லை? ஃபயர் வரும், மழை வரும். அதெல்லாம் வந்து இப்போ ஃபயர் வந்ததுன்னா ஸ்க்ரீன் வந்து எரிஞ்சு போகிறதா? இல்லை மழை வந்ததுன்னா ஸ்க்ரீன் வந்து ஈரமாகிறதானா? ஆகிறது இல்லை. ஆனால் அந்த மூவியில் வர அத்தனை சீன்ஸும் வெரி வெரி க்ளோஸ் டு தி ஸ்க்ரீன், ரொம்ப இன்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ க்ளோஸ். ஆனால் அந்த ஸ்க்ரீன் வந்து மூவியோட கனெக்டட் இல்லை. இதுக்கு பேர் அசங்கஹா அப்படின்னு பேர். இப்போ இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்குல்ல, அது எப்படிப்பட்டதுன்னா அதுவும் அசங்கஹா. அப்போ என்னோட நேச்சரே என்னதுன்னா அசங்க ஸ்வரூபம் அப்படின்னு நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பொழுது நான் வந்து எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுறேன், ஆனால் நான் எதனோடவும் கனெக்டட் கிடையாது. அது வந்து ஆந்திர சந்நியாசம் தானே, எதனோடவும் நான் கனெக்டட் இல்லை அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உண்மையான சந்நியாசம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எதனால் ஏற்படும் அப்படின்னா ஞான யோகத்தை அண்டர்கோ பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ அந்த ஞானம் இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவா? எல்லாரோடவும் மூவ் பண்ணுவா, ஆனால் யாரோடவும் அட்டாச் ஆக மாட்டா. எல்லாரையும் அவளுக்கு பிடிக்கும், ஆனால் யாரோடவும் ஈஷிக்க மாட்டா. இப்போ எந்த இடத்துல வேணும்னாலும் அவளால் வந்து இருக்க முடியும். இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லுவாள். இல்லை வேற ஒரு இடத்துல தங்கணும்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாள். இப்போ இந்த இன்னர் ரினன்சியேஷன் வந்து ஞானத்தினால மட்டுமே பாசிபிள். இதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். அதனால தான் இந்த சாப்டருக்கு பேரே என்னது? சந்நியாச யோகா, இன்னர் டிட்டாச்மெண்ட் த்ரூ நாலேஜ். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற 17வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து இந்த ஞானத்தோடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தத் பராயணாகா அப்படின்னு பார்த்தோம். இந்த அறிவோடைய சிக்னிஃபிகன்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சாதான் இந்த அறிவை அடையணும் அப்படின்னு நாம் வந்து பிரயத்தனமே படுவோம். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லோகத்துக்கும் வந்து கடைசியில் என்ன கொடுத்துருப்பா? பலஸ்ருதி வந்து கொடுத்துருப்பா. இப்போ பிராத்தக்காலே படே நித்தியம் ஏதோ ஒன்று சர்வ துக்கோபசாந்தையே சம்திங் ஏதோ ஒரு பலஸ்ருதி வந்து கொடுத்துருப்பா. அந்த பலஸ்ருதியை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தான்
நாம் வந்து இதை வந்து சொல்லலாமா அப்படின்னே வந்து யோசிப்போம். அப்படிலாம் சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நமக்கு புரிய புரிய ஓ இது கார்த்தால சொன்னால் இது கிடைக்கும், கார்த்தாலையும் சாயங்காலமும் சேர்ந்து சொன்னால் இது கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து இன்னும் நன்னா அதை வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி இந்த மோக்ஷம் அப்படிங்கிற பலன் இருக்குல்ல, அதனுடைய விஷயம் ஃபஸ்ட்டு நமக்கு புரியணும். அது புரிஞ்சாதானே அதனுடைய வேல்யூ நமக்கு புரிஞ்சாதான் அந்த மோட்சத்துக்காக நம்மளால் வந்து பாடுபட முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருக்கும் வந்து எதனோட வேல்யூ தெரியும் அப்படின்னா பணத்தினோட வேல்யூ நமக்கெல்லாம் ரொம்ப நன்னா தெரியும். இப்போ 1 crore கொடுக்குறோம் இங்கே வாங்கோ கிளாஸ்க்கு அப்படின்னா எல்லோரும் லைனில் நிற்போம். 1 கோடி பேர் இங்கே வாசலே நின்றுருப்பா, ஓ 1 கோடி தரா அப்படின்னு சொல்லி. ஏன்னா 1 crore வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் மோட்சம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. அப்போ அதனோட வேல்யூவே எனக்கு தெரியாத போது நான் வந்து எப்படி அதுக்காக வந்து உழைக்கணும் அப்படின்னா எப்படி உழைப்பேன்? அப்போது ஃபஸ்ட்டு மோட்சத்துடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இத்தனை ஜென்மமாக பிறந்து இறந்து வந்துட்டே இருக்கோமே, இதுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு எண்டு இருக்கா? திருப்பியும் அடுத்த ஜென்மம் பிறந்தாலும் இதே மாதிரி தான், ஏதோ ஒரு மனுஷ ஜென்மம் ஃபஸ்ட்டு கிடைக்குமான்னு தெரியாது. அப்படியே மனுஷ ஜென்மம் கிடச்சா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமா அதே தான் வந்து அடுத்த ஜென்மாலையும் பண்ணிட்டு இருக்க போகிறோம். இதே மாதிரி வீட்டில் வேலை பார்க்கணும், எல்லா ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கணும், இதே தான் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கே, இதெல்லாம் ஏன் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்றைக்காவது உனக்கு ஒரு நாளைக்கு குவெஸ்டியன் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ அந்த மாதிரிலாம் கேள்வி வந்தால் தான் அந்த டைரக்ஷனை நோக்கி நம்மளால் வந்து போக முடியும். அதுக்கு பேர் பராயணத்துவம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு பர்சனை வந்து நீங்கள் தண்ணியில் முக்கரல்னு வச்சுக்கோங்க, ஸ்விம்மிங் தெரியாது அந்த பர்சனுக்கு அப்படின்னா இப்போ அந்த பர்சன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவார்? இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் முக்குங்கன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? எவ்வளோ குயிக்காக அந்த பர்சனால் வந்து வெளியில் வந்து மூச்சு விட முடியாது. அந்த தவிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு மோட்சம் வேணுங்கிற தவிப்பு நமக்கு இருக்கணும். இப்போ மோட்சம் வேணுங்கிற தவிப்பு இருக்கணும்னா மூச்சு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த தவிக்கிறார். அப்போ மோட்சம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கோலை செட் பண்ணால் தானே நான் வந்து அதனுடைய டைரெக்ஷனில் பயணிக்க முடியும். ஸோ 2வது ஸ்டேஜ் வந்து தத் புத்தையா. கோலை செட் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது? மோட்சம் எப்படி எனக்கு கிடைக்கும்? ஞானம் அடையிறது மூலமாக தான் மோட்சம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஆக்சுவல் டிஸ்கவரி, அந்த ஞானத்தை அடையிறது. இப்போ நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்னது? ததாத்மானஹா, தத் ஆத்மனஹா. அப்போ என்னோட உண்மையான ஸ்வரூபத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறது. ஏன்னா இனிஷியலாக என்ன ஐடியா நமக்கு? நான் வந்து இந்த பாடி, அப்புறம் எனக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அந்த ஆத்மா அழியாதது. இப்படி தான் நாம் வந்து அதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஆனால் இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆத்ம சைத்தன்யம், எனக்கு டெம்பரரியாக இந்த பாடி கொடுக்கப்பட்டிருக்கு. டெம்பரரியாக நான் வந்து இந்த பாடியை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அப்போ இந்த உடம்பு வந்து என்னை விட்டு எப்போ வேணும்னாலும் போகும். ஆஃபீஸில் கூட நமக்கு 2 months 3 months நோட்டீஸ்லாம் கொடுப்பா. ஆனால் பகவான் அந்த மாதிரி ஏதாவது நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு எடுத்துப்பாரா இந்த உடம்ப அப்படின்னா கிடையாது. இப்போ ஆத்ம சைத்தன்யமாகி என்கிட்ட இந்த உடம்பு வந்து டெம்பரரியாக இன்சிடென்டலாக தற்காலிகமாக கொஞ்ச நாளைக்கு டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சைத்தன்யமாகிய நான், என்னுடைய நேச்சர் என்னன்னா நித்திய ஸ்வரூபா, நான் எப்பவும் இருந்துட்டே இருப்பேன். இது வந்து 3rd ஸ்டேஜ். 4th ஸ்டேஜ் என்னது? தன்னிஷ்டா.
இந்த ஓனிங் அப் இருக்குல்ல, அகம் ஆத்மஸ்வரூபா அப்படின்னு ஓனப் பண்ணுறது நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக நமக்கு இருக்கணும். இப்போ என்ன டிரான்சாக்ஷன் பண்ணினாலும் இந்த ஐடென்டிஃபிகேஷன் மாறாமல் இருக்கும். அதுக்கு பேர் தன்னிஷ்டா அப்படின்னு பார்த்தோம். எப்படி இப்போ ஒரு மூவியில் ஒரு ஆக்டர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அந்த ஆக்டர் ப்ளே பண்ணினாலும் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? நான் ஸோ அண்ட் ஸோ அப்படின்ற அவருடைய பேர் டெஃபினட்டாக ஞாபகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தசாவதாரம்னு ஒரு படம் வந்ததில்ல, அந்த படத்தில் கமல்ஹாசன் எவ்வளோ ரோல்ஸ் பண்ணார்? 10 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணார். இவ்வளோ 10 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணாலும் கமல்ஹாசனுக்கு ஒரு செகண்டாவது நான் கமல்ஹாசன் இல்லைங்கிறது மறந்து போயிருக்குமானா டெஃபினட்டாக மறந்து போயிருக்கார். நான் கமல்ஹாசன், நான் 10 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி நான் ஆத்மஸ்வரூபம், நான் வீட்டில் அம்மாவாக ரோல் ப்ளே பண்ணுறேன், ஆஃபீஸில் மேனேஜராக ரோல் ப்ளே பண்ணுறேன், இல்லை அப்பாவாக இருக்கேன், தாத்தாவாக இருக்கேன். எல்லாமே ரோலை நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அப்படி பார்க்க போனால் நான் ஹியூமன் பீயிங் கூட கிடையாது. கரெக்டு தானே? அந்த ஹியூமன்னெஸ் இருக்குல்ல, அது எதனுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து நான் ஹியூமன் பீயிங்னு சொல்கிறோம்? ஃபிசிக்கல் பாடியுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து நான் ஹியூமன் பீயிங். அப்போ எல்லா பர்சனாலிட்டிஸும் எல்லா ரோல்ஸ் எல்லாமே என்னதுன்னா வெறும் ரோல் ப்ளே. அப்போ இந்த எஃபர்ட்லெஸ்ஸாக நமக்கு ஞாபகத்தில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஞான நிஷ்டா. சரி, இது எனக்கு வந்துடுதா, இந்த மாதிரி நான் இருக்கேனா அப்படிங்கிறதுக்கு என்ன இண்டிகேஷன்? நம்மளே தான் செக் பண்ணிக்கணும். இந்த அறிவு ஸ்பான்டேனியஸாக எனக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒருத்தரும் அவளால் மட்டும்தான் செக் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனி நாலேஜ் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸாக வரமாட்டேங்கிறதுனா இன்னும் அறிவு ஆகலை. இப்போ எஸ்பெஷலி இந்த நாலேஜ் நமக்கு எப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் நமக்கு ரொம்ப ஏதாவது தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது முதல்ல என்னென்ன இந்த டீச்சிங் முதல்ல ஞாபகத்துக்கு வருதா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணணும். இல்லை ப்ராப்ளம்குள்ளேயே போயிட்டோமா, இல்லை அந்த ப்ராப்ளமை வெளியிலிருந்து நாம் அப்சர்வ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நோ யூஸ். புஸ்தகஸ்ய சயா வித்யா பரஹஸ்தே சயாதனம் அவசிய காலே சம்பிராப்தே ந ச வித்யா ந தத்தனம். வேணுங்கிற போது புஸ்தகத்தில் இருக்கிற அறிவும் வேணுங்கிற போது, எனக்கு வேணுங்கிற போது, வேற யார் கையிலையோ பைசா இருந்ததுன்னா எப்படி அது யூஸ் இல்லையோ, அந்த அறிவு இல்லை, அந்த பணம் இல்லை. ஏன்னா எனக்கு வேணுங்கிற போது அது எனக்கு பயன்படலை. அப்போ எனக்கு இந்த ஞானம் எஃபர்ட்லெஸ்ஸாக ஸ்பான்டேனியஸாக ஆக்சஸ் ஆகணும், அவைலபிளாக இருக்கணும். இதுக்கு பேர் ஞான நிஷ்டா. சரி, அப்படி இருந்தால் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, அந்த பர்சன் இந்த ஸ்தூல சரீரத்தோடு இருக்கிற வரைக்கும் அந்த பர்சனை நாம் ஜீவன் முக்தஹா அப்படின்னு சொல்கிறோம். ஹி என்ஜாய்ஸ் ஜீவன் முக்தி. சரி, இந்த சரீரம் போயிடுத்துனா என்ன ஆகிறது அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது விதேக முக்தி அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன விதேக முக்தி அப்படின்னு சொன்னால், ஸ்தூல சரீரம் இருக்கு இல்லையா, அது ஸ்தூல பிரபஞ்சத்தோட ரிசால்வ் ஆகிடும். சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, அது சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோட ரிசால்வ் ஆகிடும். ஒரு காரண சரீரம் இருக்கு இல்லையா, அது காரண பிரபஞ்சத்தோட ரிசால்வ் ஆகிடும். இப்போ காரண சரீரமே போயிடுது அப்படின்னு சொன்னால் நோ பாபம் நோ புண்ணியம். ஏன்னா சஞ்சிதம் எங்கே இருக்கு? காரண சரீரத்தில் இருக்கு. அதனால அந்த பர்சனுக்கு இப்போது நோ ரீபர்த், அந்த பர்சன் மறுபடியும் பிறக்கிறது இல்லை. அந்த சம்சார சைக்கிளிலேருந்து அந்த பர்சன் இப்போது வெளியில் வந்துட்டார். அதுக்கு பேர் விதேக முக்தி. ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம்.